ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் DM கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே சுலபமாக வத்தக்குழம்பு பேஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், 2 சின்ன சைஸ் தக்காளி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இன்றைக்கி நான் சுண்டைக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன், அது ஒரு கை ஃபுல்லாக நம்ம எடுத்துப்போம். ஒரு லெமன் சைஸ் புளி வந்துட்டு நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். 25 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்லெண்ணெய் 1 கப் எடுத்துக்கோம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். துருவிய தேங்காய் 1 கப், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துப்போம். இப்போ நம்ம வத்தக்குழம்புக்கு தேவையான பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து நிறையா எண்ணெய் ஊற்ற தேவையில்ல. எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் எடுத்து வச்ச அளவு நம்ம அப்படியே போட்டு வதக்கிக்க போகிறோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கருகாத அளவு பார்த்துக்கோங்க. நல்லா அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்குவோம். அதே போல் நம்ம 25 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதில் 15 பல்லு நம்ம இப்போ சேர்த்துப்போம், மிச்சம் 10 பல்லு குழம்புல சேர்த்துக்கலாம். இதே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். நமக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்து வதக்கும் போது பேஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 சின்ன சைஸ் தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இதை கிண்டி விடணும். தேங்காய் துருவல் நல்லா வதக்கி விட்டுட்டோம், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன். நம்ம இப்போ மசாலா சேர்க்கும்போது அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு கிண்டணும். நம்ம மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மசாலா தீஞ்சிடக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சு அரைக்க நம்ம எடுத்துப்போம். நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு. இப்போ இந்த இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்ம வந்து சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். தட்டி சூடாகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வத்தல் தான் வறுக்க போகிறோம். இப்போ நம்ம 1 கப் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து வத்தலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வத்தல் போடணும். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்புலேருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே என்னென்னு தான் கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கணும், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டை போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கிருச்சு. பார்த்தீங்களா, பூண்டு நல்லா வதங்கிருக்கு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஊற்றிப்போம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும், ஏன்னா வத்தல்லையும் உப்பு இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நம்ம இப்போ வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து வச்சுக்க சுண்டைக்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிம்லேயே ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட இருக்கட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வச்சிருக்கான்னு பார்ப்போம். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. சுண்டு வத்தல் போட்டதுக்கப்புறம் அதோடைய உப்பு வந்து நம்மளுக்கு இறங்கும். இப்போ நீங்கள் வேணும்னா வறுத்து அரைச்ச மிளகு சீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசி நம்ம கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வீட்டிலையே சுலபமாக செய்யக்கூடிய வத்தக்குழம்பு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அதோட கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவு திக்காக இருந்தால் தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.